அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா F&Oலையும் சரி, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ஹோல்டு பண்றதுக்கான ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பத்தி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம். ஒரு 5 ஸ்டாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஸ்டாக்ஸ்லாம் கூட நல்ல ஒரு பிரேக் அவுட் எடுத்துருந்துச்சு. ஸோ நான் இப்போ சொல்ற 5 ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம கேஷுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு F&O, ஒரு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பர்பஸுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் எடுத்திருக்கிற ஒரு 5 ஸ்டாக்ஸ் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் வீடியோ. ஸோ நீங்க ட்ரேட் பண்ணனாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனாலும் உங்களோட ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க ரியல் மணில வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்டாக்ஸ் எந்த ஸ்டாக்ஸ் அப்படின்னா ஏசியன் பெயிண்ட்ஸ். ஸோ ஏசியன் பெயிண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த பேட்டர்ன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு இருந்துச்சு 3491. ஸோ அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் வந்து 2660. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி, இல்லை 4 நாளைக்குன்னு இல்லை, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நவம்பர் 11ஆம் தேதி ஒரு கேப் டவுன் வந்து விழுந்து, ஸோ இதை வந்து பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு இந்த இடத்துல. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிராவல் ஆகிட்டு இருந்த மார்க்கெட், ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஸோ அகைன் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ ஏசியன் பெயிண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ 2429 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ கண்டினியூஸா இது இன்னும் கொஞ்சம் ஃபால் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதோட டார்கெட் வந்து 2265. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸுக்கு மேல கீழே இறங்கிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து ஏசியன் பெயிண்ட்ஸ்ல இருக்கு. ஸோ இதோட ஸ்டாப் லாஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹை தான், இந்த நவம்பர் 11th ஹை அப்படின்னு சொல்லிங்களா, நவம்பர் 11th கேண்டில் தான் கேப் டவுன் விழுந்திருக்கு. ஸோ இந்த கேண்டிலோட ஹையை நம்ம ஸ்டாப் லாஸா போட்டு ஒரு செல்லிங் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் ஏசியன் பெயிண்ட்ல. ஸோ ஏசியன் பெயிண்ட்லோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 2429. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா 2540, டார்கெட் வந்து 2265 வரைக்கும் இறங்கிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து ஏசியன் பெயிண்ட்ஸ்ல வந்து இருக்கு. ஸோ 5 ஸ்டாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு செல்லிங் சைடு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன். ஸோ மற்ற 4மே பாத்தீங்கன்னா ஒரு பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக்ஸ். அதாவது நம்ம வந்து இதுல வந்து ஏசியன் பெயிண்ட் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் செல்லிங் சைடு வந்து பண்ண முடியாது, F&Oக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற 4 ஸ்டாக்ஸுமே பாத்தீங்கன்னா கேஷுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், F&Oக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து JSW எனர்ஜி லிமிடெட். ஸோ JSW எனர்ஜி லிமிடெடை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு ட்ரிபிள் டாப் சப்போர்ட் எடுத்துட்டு தான் மேலே வந்திருக்கு 642.75. ஸோ இது வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போதான் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்து ஒரு பை கேண்டிலும் மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. இது கண்டினியூஸா பார்த்தீங்கன்னா 738 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இதோட ஸ்டாப் லாஸும் ரொம்ப கம்மி தான், இந்த இடம் தான். அதாவது பார்த்தீங்கன்னா 640 தான் இதோட ஸ்டாப் லாஸ். ஸோ டார்கெட் வந்து 738 வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. இது வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட்ல தான் டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பை எடுத்துட்டு இருந்தது மார்க்கெட்டு. ஸோ எப்பவுமே நல்ல பை எடுத்துட்டு இருக்கிற மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு ரேஞ்ச் பவுண்ட் வந்து கிரியேட் ஆகும். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இங்க இருந்து பை ஆயிருக்கு மார்க்கெட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டு, இதை பிரேக் அவுட் வச்சோடனே மறுபடியும் மேலே வந்திருக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்ட், மறுபடியும் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரியே ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்லா இடமே நீங்க போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட்டை பிரேக் டச் பண்ணிட்டு தான் மேலே வந்திருக்கும். ஸோ இதே மாதிரி ஸோ கண்டினியூஸா பார்த்தீங்கன்னா JSW எனர்ஜி ஒரு கேஷ் சைடு நீங்க ஹோல்டு பண்ணாலும் சரி, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 738 ஒரு 800 வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. இப்போதைக்கு க்ளோசிங் பிரைஸ் வந்து 674. ஸோ மேபி 738 இல்லைன்னா அதையும் பிரேக் பண்ணா 835 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. இன்னொரு 1 or 2 monthsல வந்து JSW எனர்ஜி லிமிடெட். ஸோ நெக்ஸ்ட் மூணாவதா நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து L&T, லார்சன் அண்ட் டியூப்ரோ லிமிடெட். ஸோ லார்சன் அண்ட் டியூப்ரோவை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 2-3 வீடியோஸ்ல டெய்லி ப்ரிடிக்ஷன் வீடியோ போடுவேன். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டாக்ஸுக்கான ப்ரிடிக்ஷன் வீடியோ வந்து போட்டுட்டு இருக்கேன். ஸோ அதையும் போய் வாட்ச் பண்ணுங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. அதாவது 3839, ஆனால் அது பிரேக் அவுட் நடந்துருச்சு. ஸோ பிரேக் அவுட் நடந்த மார்க்கெட் கண்டினியூஸா பார்த்தீங்கன்னா ஒரு 4000 இல்லை 4100 வரைக்குமே மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து லார்சன் அண்ட் டியூப்ரோ லிமிடெட்ல வந்து இருக்கு.
ஸோ இது வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணணும்னா இந்த கேண்டிலோட ஹை, அதாவது உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க, ஜூன் 3ஆம் தேதியோட ஹை வந்து 3919. ஸோ அது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இன்னும் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா ஜூன் 3ஆம் தேதியோட ஹை 3919, அதெல்லாம் பிரேக் அவுட் வச்சது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக 4100 4200 வரைக்குமே வரதுக்கான சான்சஸ் வந்து லார்சன் அண்ட் டியூப்ரோ லிமிடெட்ல வந்து இருக்கு. ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பண்ணோம்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரொம்ப வந்து பொறுமை வேணும். ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டுங்கிறது நம்ம போட்டு தான் பண்ணணும். எதில் ஸ்விங் ட்ரேடிங்னாலும் சரி, மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் பண்ணாலும் சரி. என்ன சொல்றதுன்னா, ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கோ இல்லை லாங் டேர்முக்கு பிரச்சனை கிடையாது, நம்ம டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து போட தேவை கிடையாது. பட் ஸ்விங் ட்ரேடிங்கு ஸ்டாப் லாஸ் எந்த இடத்துல டார்கெட் போட்டு கட் பண்ணணும், எந்த இடத்துல லாஸ் வந்து வெளியே வரணுங்கிறத நம்ம தெளிவாக வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்விங் ட்ரேடிங் உள்ளாரையே போகணும். அவசரப்பட்டு நீங்கள் போயிட்டு பணத்தை வந்து முடைக்கிடக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணணும்னா, 1 லட்ச ரூபா இருக்கு, ஒரு 50,000 போட்டு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த 50,000 கொண்டு போய் முடங்கிடும். அப்படியே அதை லாங் டேர்மாக விட்டுட்டு மீதி இருக்கிற 50,000க்கு மட்டும் ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ட்ரேடிங் நீங்கள் வந்துட்டீங்கனாலே ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டுங்கிறது மஸ்ட். அது ஸ்விங் ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, இன்ட்ராடேவாக இருந்தாலும் சரி. ஸோ அடுத்தது 4ஆவதா பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் வந்து பிஎன்பி. ஸோ பிஎன்பியில் நான் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பிரேக் அவுட்டை பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ இதை பிரேக் அவுட் வச்சது, ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பை ரேஞ்சில் தான். இப்போ 110 பிரேக் பண்ணால் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 130 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து பிஎன்பியில் இருக்குது. பிஎன்பியோட ரேஞ்ச் வந்து ஒரு 110 தான். ஸோ 110ல் ஒரு 20ங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 to 15% மேலே ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல வந்து இருக்கு. ஸோ பிஎன்பி பேங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பை தாங்க. பேங்கிங் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஏறிட்டு தான் போகும். மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேங்கிங் ஸ்டாக்ஸுமே கீழே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இப்போதைக்கு இல்லை. நல்ல லாஸ்ட் இயரே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருந்துச்சு எல்லா பேங்கிங் ஸ்டாக்ஸுமே. ஸோ பிஎன்பி கண்டினியூஸாக மேபி ஒரு 140 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒரு மார்ச்சுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு 140 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல வந்து இருக்கு. ஸோ 5ஆவதா வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கா பிரேக் அவுட், ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஒரு சேனல் பிரேக் அவுட், ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் எல்லாமே நடந்திருக்கு. ஸோ அதனால கண்டினியூஸாக இன்னும் கொஞ்சம் கூட மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இதோட என்ட்ரி ப்ரைஸ் எங்கே கொடுக்கலாம் அப்படின்னா இந்த கேண்டில் பிரேக் அவுட், அதாவது பண்ணா 5 டிசம்பரோட ஹை வந்து 1879.95. ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணா 1950 இல்லைன்னா அதை தாண்டி வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஹெச்டிஎஃப்சிக்கு மட்டும் ஸ்டாப் லாஸ் வந்து இப்போதைக்கு என்னால் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஸோ மேபி இந்த இடம், அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை தான் பிரேக் பண்ணியிருக்கு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிட்டு தான் மேலே போயிருக்கு. மேபி இந்த இடத்துல நம்ம என்ட்ரி கொடுத்தா கூட, ஸோ இந்த ட்ரெண்ட் லைன், இந்த லைன், இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் 1811, ஸோ இதை மட்டும் நம்ம ஸ்டாப் லாஸாக போட்டோம்னா நம்ம வந்து பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே போகலாம். எதனால சொல்கிறேன்னா, ஏன்னா மேபி கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்து இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சா கூட அகைன் வந்து இந்த இடம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வந்துடும். 1880 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ். ஏன்னா ஆல் டைம் ஹையை எப்போ ஒரு ஸ்டாக் பிரேக் அவுட் ஆனாலும் கொஞ்சம் வந்து கரெக்ஷன் நடக்கும். ஸோ மேபி இவ்வளோ தூரம் நம்ம வந்து 1810 வரைக்கும் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு ஹோல்டு பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ரொம்ப ரிஸ்க்கும் எடுத்துடக்கூடாது. ஸோ 1855 என்ட்ரி கொடுக்குறோம் அப்படின்னா 1810 ஒரு 40 பாயிண்ட் தான், 40-50 இல்லை நல்ல ஒரு கேபிட்டல் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நாம வந்து ரிஸ்க் எடுக்கலாமே தவிர, ஸோ அதை தாண்டி வந்து நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும். ஏன்னா நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஒரே ஸ்டாக்ஸ்ல கொண்டு போய் முடக்கிறாதீங்க பணத்தை. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். ஸ்விங் ட்ரேடிங் பண்றேங்கிற பேர்ல நிறைய பேர் அதான் பண்றாங்க. ஸோ ஸ்டாக்ஸ்ல கொண்டு போய் நம்ம முடக்கிடக்கூடாது. ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு டார்கெட் போட்டு வெளியே வந்துடணும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டாக்ஸ். ஒன்று வந்து ஏசியன் பெயிண்ட்ஸ், நல்ல ஒரு செல்லிங் பர்பஸ் தான். ஸோ அடுத்தது JSW எனர்ஜி, எல்என்டி இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 3919 பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக அங்கேருந்து ஒரு 100-150 பாயிண்ட் வரைக்கும் அப்சைட் வந்து நம்ம தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎன்பி நல்ல ஒரு பை சைடு தான். ஹெச்டிஎஃப்சி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் தான். கரெக்ஷன் எடுத்தா கொஞ்சம் கீழே வரும், கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் போட்டு மட்டும் நம்ம கட் பண்ற மாதிரி இருக்கும். இது முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு அனலைஸ் அண்ட் எஜுகேஷனல் பர்பஸ் வீடியோ தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். நான் 5 ஸ்டாக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டாக்ஸை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு தெரிஞ்சதை ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணலாம். இல்லைன்னா என்னோட ஒரிஜினல் டெலிகிராமோட லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் கிளிக் பண்ணி கூட எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸ் பற்றி ஏதாவது ஒரு அனலிஸ்ட் வேணும் அப்படின்னா கூட எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்காகவும் ஒரு வீடியோ வந்து நாம வந்து போடலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.